இப்போ வந்து நெக் பெயின் வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் நெக் பெயின் இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன அப்சர்வ் பண்ணலாம். இப்போ காமனாக நெக் பெயின்னா பெயின் இருக்கும், டிஃபார்மிட்டிஸ் இருக்கும், ஓகேங்களா, பாஸ்டர் இருக்கும், அவங்க காமன் தெரியும். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக டெஸ்ட் லெவலில் பண்ணலாம். எந்த மாதம் இன்வால்வ் பண்ணாங்கன்னா நெக் பெயின் வரும், நம்ம அப்சர்வ் பண்ணலாமா, இந்த மாதிரி நம்ம அப்சர்வ் கொண்டு வர்றது அது அவ்வளோ அப்சர்வேஷன். ஓகேங்களா, அதில் 2 டைப்பாக இருக்கும். ஒன்று வந்துட்டு ரெட்ரோஸ்பெக்டிவ், ப்ராஸ்பெக்டிவ். ரெட்ரோஸ்பெக்டிவ் வந்துட்டு பழைய ஸ்டடி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டடிஸ்ல இருந்து நம்ம கேதர் பண்ண டேட்டாஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ். ஓகேவா, இது ப்ராஸ்பெக்டிவ்னா அந்த பழைய ஸ்டடியை ரெஃபரன்ஸா வச்சுட்டு நம்ம டிஃபரெண்ட் நம்ம யோசிச்சு பண்ணணும். ஓகேங்களா, நம்ம அதை அப்படியே இருக்கக்கூடாது, நம்ம வந்து கொஞ்சம் அதில் சேஞ்சஸ் பண்ணணும், நம்ம டிஃபரெண்டாக அது ப்ராஸ்பெக்டிவ். ஆனால் எல்லாத்துக்குமே ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் இது இருக்கணும், எவிடன்ஸ் இருக்கும். ரெஃபரன்ஸ் ஆர்டிகல்ஸ் எவிடன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன ஒரு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாலும் அந்த டெக்னிக்ஸ்க்கான டேரக்ட் ட்ரெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து சீரியாக்ஸ் இருக்கு, சீரியாக்ஸ்னால இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னா இது வந்து நீங்க என்ன போற நிப்பையிலே இருக்கணும் அவசியம் இல்லை, டீப் பெனிஃபிட் சீரியாக்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸ் இருக்கு. ஓகேவா, அந்த எவிடன்ஸ் வந்து உங்களுக்கு தான் போகும் ரெஃபரன்ஸ் ஆர்டிகல். அதுதான் நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்னா லாஸ்டா போட்டுப்பாங்க ரெஃபரன்ஸ் போட்டு ஒரு 20 ஆர்டிகல்ஸ் போட்டுப்பாங்க இல்லையா, அதுதான் அந்த ஒரு ஜேர்னலோட ரெஃபரன்சஸ். எல்லாத்துக்குமே ஒரு டெக்னிக்ஸா இருக்கும், பாப்புலேஷனா இருக்கும். ஓகேவா, நீங்க எல்லா இதுக்குமே வந்து ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி. ஓகேவா, அப்போ ஆப்ஷன் ஸ்டடியில ரெட்ரோஸ்பெக்டிவ்னா பழைய ஸ்டடி வந்து நம்ம அதில் பார்த்து டேட்டா கட் பண்றது தான் ரெட்ரோஸ்பெக்டிவ். ஓகேவா, ப்ராஸ்பெக்டிவ்னா நம்ம அதில் இருந்து நம்ம ஒரு சேஞ்ச் நம்ம டிஃபரெண்டாக யோசிச்சு அதை நம்ம அப்சர்வ் பண்ணணும், அது ப்ராஸ்பெக்டிவ். ஓகேவா, இது புரியுதா? நெக்ஸ்ட் வந்து சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ. இப்போ சிஸ்டமேட்டிக் ரிவ்யூனா வந்துட்டு இப்போ நெக் பெயின் வந்துட்டு இப்போ நெக் பெயின் ரிசர்ச் ரிவ்யூ பண்ணது மஸ்ட் சொல்லியிருப்பாங்க ஸ்டடியில். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்காக பார்க்கணும். நேற்று பேலன்ஸ் சொன்னாங்க இல்லையா, ஒரு ஸ்கோப்பஸ் சொன்னாங்க இல்லையா, ஸ்கோப்பஸ் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க இல்லையா, ஐடிபிலாம் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்துலேயும் போய் சர்ச் பண்ணணும். அதில் நெக் பெயின் வந்துட்டு மஸ்ட் இம்பார்ட்டண்டாக இருக்கும், நிறைய ஆர்டிகல்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அது கலெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக நம்ம கேதர் பண்ணணும். ரிசர்வ் வந்து நெக் பெயின் வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக இருக்கா, அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். அது ஒரு 2 செகண்ட் 4 6 8 10 12 14. இப்போ எப்படி நம்ம பார்க்கலாம்னா இந்த 0.01 செட் பண்ணி நம்மளோட எஸ்டிமேஷனை பார்த்தீங்கன்னா இதான் வந்து எஸ்டிமேஷன் மாடல். இதில் வந்துட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி இருக்கும், ஒரு பக்கம் வந்துட்டு இது வந்துட்டு கேலரி இதை பார்த்தீங்கன்னா இங்கே டைம் இருக்கும், இங்கே வந்துட்டு ஒரு நார்மல் டியூரேஷன் இருக்கும், ஒரு நார்மல் இன்டென்சிட்டி இருக்கும். டியூரேஷன் இன்டென்சிட்டி. இப்போ நம்ம எஸ்டிஓ செக் பண்ணோம்னா எந்த ஒர்க் பண்ண பார்க்கணும், கேலண்டர் பார்க்கணும். ஓகேவா, இந்த கேலண்டர் கொடுத்தாதான் நம்ம மசூல் வந்து விளையாட்டாக இருக்கா இல்லை செக் பண்ணணும். அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து கேலண்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம கேலண்டரில் டியூரேஷன் 0.1 செட் பண்ணதாகனா மைல்டாக எந்த மசில் வீக் ஆகிருக்கோ அந்த மசில் செக் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ எல்போ ஃப்ளெக்ஸாக இருக்கட்டும், ஷோல்டர் ஃப்ளெக்ஸாக இருக்கட்டும், எந்த மசிலோ மேஜர் மசில் எடுத்துக்கலாம். அந்த மசில்ஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 0.0 டியூரேஷன் செட் பண்ணிடுவோம். செட் பண்ணி வரோம்னா மைல்டாக இன்டென்சிட்டி ரைஸ் பண்ணலாம். 1 ரைஸ் பண்ணோம்னா நமக்கு எந்த எக்ஸாம்பிளாக வந்து 2 வந்து கன்வெக்ஷன் எடுத்து அப்படின்னா 0.1 மாறும். தென் அதுக்கப்புறமா வந்து 0.03 டியூரேஷன் அதில் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ கிடைக்குதோ அங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷனும் மார்க் பண்ணிட்டே வரும். சரிங்களா, எனக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம லைன் ஆகும். அதாவது ப்ரோ வந்து இன்சியாவே ப்ரோ நல்லா கிடைக்கும், கண்டக்ஷன் கிடைக்குது அப்படின்னா டிசீஸில் partially innervated flow.
இன்ச்சில் கிடைக்கும். அதுபோல் கொஞ்சம் ட்ராப் அவுட் ஆகும். ட்ராப் அவுட் ஆகி ஒரு கீ டோல் ப்ளேஸ் பண்ணும். ஒரு கீ டோல் வந்து ப்ளேஸ் பண்ணும். இந்த டோல் இந்த கீ டோல் ப்ளேஸ் பண்ணாலே இது வந்து 50% ஆஃப் சான்ஸ். 50% innervated,